அவர் சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா? அவர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடத்த ஒருவரால் கூடுமானால் அவர்தான் கர்த்தர். இந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிதர்சனமான உண்மையான நடக்க கூடுமானால் வேதம் சொல்லுகிறது அவர்தான் கர்த்தர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஒரு வசனம் நமக்கு, ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த மோசே சிவந்த சமுத்திரத்தின் முன்பாய் நிற்கும் போது என்ன செய்வதுனே தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்து போ என்று சொல்லும் போது வலதுபுறம் சமுத்திரம் தனக்கு முன்பாய் நிற்கிறது, இரண்டு பக்கமும் மலைகள் நிற்கிறது, பின்னால் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறதான சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தை கடந்து போ என்று சொல்லும் போது என்ன செய்வதென்று திகைத்து நிற்காத மோசேக்கு இந்த வார்த்தையை தேவன் சொல்லியிருப்பார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீரை போன்றதான சூழ்நிலை, புரண்டு ஓடுகிறதான சூழ்நிலை, தண்ணீரை கடக்கக்கூடியதான சூழ்நிலை ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்து போவாய். அந்த தண்ணீர் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை அப்படியே அவர் மாற்றிவிடவில்லை. தண்ணீரை அப்படியே மாற்றி அதனூடாய் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் நடக்க செய்யவில்லை. தண்ணீர் இருந்த இடத்தில் தான் இருந்தது. ஆனால் தண்ணீரை விலக்கி பாதையை உண்டாக்கி மோசேயும் ஜனங்களையும் தேவன் நடக்க வைக்க கூடுமானால் நான் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய பாதைகள், நம்முடைய சூழ்நிலைகள் தண்ணீரை போல ஒருவேளை நம்முடைய தலைக்கு மேலாக புரண்டு செல்கிறதான சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அந்த தண்ணீரில் நான் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருப்பிக் கொள்ளுவோம். யாத்ராகமம் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அழகான வசனம் அங்கு சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 5வது அதிகாரத்தில் பாருங்க, ஒரு வசனம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து செல்லுகிறார்களாம். அந்த செங்கடலை கடந்து செல்லும் போது ஆவியானவர் மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேலருக்கு முன்னாடி சென்ற ஆண்டவர் அவர் மேக ஸ்தம்பமாய் இப்போது அவர்களுக்கு பின்னாக நிற்கிறாராம். ரொம்ப அழகான வசனம் உண்டு அங்கு உண்டு. அருமையானவர்களே, பின்னாக செய்ய அந்த சர்வவல்லவரால் கூடுமானால் ஏன் பின்னாடி நிற்கிறார்? இதுவரைக்கும் சுமந்த சமுத்திரத்திலே முன்னாடி நடந்த மேகஸ்தம்பமாய் இருந்த என் தேவாதி தேவன் இப்போது பின்னாடி பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில அவர் நிற்க கூடுமானால் நான் சொல்கிறேன், தண்ணீரை கடக்க வைக்கும் போது அவர் நம்மோடு கூட இருப்பார். எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு மேகஸ்தம்பமாய் அவர் வெளிப்பட்டு அந்த செங்கடலை கடக்க செய்ய முடிந்ததோ அதே போல மேகஸ்தம்பமாய் நம்மோடு கூட இருப்பார். அது முன்னாடி இருக்கிறாரா தெரியாது, பின்னாடி இருக்கிறாரா தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அருமையானவர்களே, தண்ணீரை கடக்கும் போது, சூழ்நிலைகளை கடக்கும் போது, பெரிய பாடுகளை கடக்கும் போது, நிந்தனைகளை, வேதனைகளை, அவமானங்களை கடக்கும் போது உன்னோடு கூட
உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிறதான ஆசாரியர்களுடைய பாதம் எப்போ அந்த தண்ணீர பட்டுச்சோ உடனே யோர்தான் பிரிந்து நின்று வழிவிட்டதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து செல்வதற்கு வழிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறுகள் வரும், தண்ணீர் வரும், சூழ்நிலைகள் எதிர்மாறாய் நிற்கும். எப்படி கடந்து செல்வது, எப்படி அக்கறை செல்வது என்று தெரியாமல் நிற்கிற வேளையில உடன்படிக்கை பற்றியால் நம்முடைய வேதங்களில் தந்து கொண்டிருக்கிற வேதாகமத்தை நாம் பிடித்து நிற்கும் போது ஆறுகள் நம்மேல் புரளுவதில்லை. அருமையானவர்களே, எந்த தண்ணீரும் நம்மை மூழ்கடிப்பதில்லை. அருமையானவர்களே, எந்த பாடுகளும் சோர்வுகளும் நாம் அமிழ்ந்து போவதற்கான சூழ்நிலைகள் வருவதில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். யோர்தான் கரை புரண்டு ஓடுமாமாம். யோர்தான் கரை புரண்டு ஓடுமாமாம். ஒரு ஆற்றில பயணம் செய்கிறதான ஒரு மனிதன் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு திசையை நோக்கி நம்ம இழுத்து செல்கிறதா இருக்கும். ஆனால் நம்மளுடைய எண்ணம் இன்னொரு திசையா இருந்தாலும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நம்மை பாவ வாழ்க்கைக்கு நேராய், நம்மை சாபத்தின் வாழ்க்கைக்கு நேராய், நம்மை ஜெயக்கொள்ள முடியாத வாழ்க்கைக்கு நேராய் இழுத்துக் கொள்ளுகிற சூழ்நிலையா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தின் வார்த்தைகள் உடன்படிக்கை பெட்டியாய் நம்முடைய கரங்களில் தரப்பட்டிருக்கிற இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் நம்மை ஒருபோதும் புரட்டி போடுவதே இல்லை. அந்த தண்ணீர்ல நம்ம புரண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதான வேதனைகள் வந்தாலும் எப்பெல்லாம் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நிற்கிறோமோ அப்பெல்லாம் தண்ணீர் பிரிந்து நின்று பாதைகளை வெளிப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வாக்குத்தத்தம். தேவ மனிதர்களை தீயில போட சென்றவர்களெல்லாம் கருகி போனார்களாம். வேதம் சொல்லுகிறது, கருகி போனார்களாம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏனென்றால் நானே கர்த்தர் என்று சொன்னவரை தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம். நாம் வணங்குகிற தெய்வம், நானே கர்த்தர் என்று சொன்ன தெய்வம். அந்த தெய்வம் ஒருபோதும் நம்மளை வென்று போக பண்ண மாட்டார். ஒருபோதும் நம்மை மடமடிக்க பண்ணவே மாட்டார். தீயில் இடுவதற்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த நேபுகாத்நேச்சர் கண்டது என்ன தெரியுமா? 3 பேரை தானே போட்டோம். ஆனால் 4வது ஒரு மனிதர், அவர் தேவ தூதனின் சாயலாய், தேவ மனிதனின் சாயலாய் இருக்கிறார். 4வது ஒரு மனிதனையும் பார்க்க நேரிடுகிறது என்று சொல்லி சாட்சி பகரக்கூடிய, யார் நமக்கு எதிராய் திட்டம் தீட்டுகிறார்களோ அதே மனிதன் நம்மை குறித்து சாட்சி பகரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார். அதுதான் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் மடங்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராய் திட்டம் தீட்டுகிறவர்கள், நமக்கு எதிராய் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் அநேகர் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கு அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். 3 பேர் மத்தியில் 4வதாய் ஒரு மனிதர் நம்மோடு கூட, அந்த தானியேலோடு கூட அசைவாட கூடுமானால் நான் என்று சொல்லுகிறேன், அக்கினி ஜுவாலையாய் இருந்தாலும் தீ போன்ற பாடுகளினூடாய் கடக்கக்கூடியதான சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் கைவிடவே மாட்டார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி உங்களை எரித்து போடாது. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய முடிகள் கூட கருகி போகவில்லையாம். அவர்களுடைய முடிகள் கூட கருகி போகவில்லையாம். தூக்கி போட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் தீதுள்ளாக இருந்த மனிதர்கள் அவ்விதமாகவே வெளியே வர்றதான சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நானே கர்த்தர் என்று சொல்லி தேவன் நம்மிடையே இடைவிட கூடுமானால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே செயல்படக்கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, நான் கர்த்தர் என்று 2வதாக எங்க சொல்றார் பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. நான் கர்த்தர், இது என் நாமம். நான் கர்த்தர், இது என் நாமம். அப்படி
காரியத்தை உண்மையாக வெளிப்படுத்துவாராம். நெறிந்த நாணலை முறியாமல். நாணல் செடி எங்க வளரும் தெரியுமா? சேரான ஒரு பகுதியில நாணல் செடி வளருமாமா. ஈஸியா அதை அழிச்சிட முடியும், ஈஸியா அதை பிடிக்க எடுத்துட முடியும். காற்றோ இல்லது தண்ணீருடைய வேகமோ அதிகப்படும் போதெல்லாம் அது சாய்ச்சு விடுமா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நெறிந்த நாணல், நெறிந்த நாணல் செடி, வளைவாயிருக்கிற நாணல் செடி. இப்ப முறிஞ்சிருமோ, இப்ப அழிச்சு போயிருமோ, இப்ப காற்றாற்று வெள்ளத்துல அடித்து போடப்பட்டு விடுமோ, இப்போது மடிந்து விடுமோ என்கிறதான அந்த நெறிந்த நாணல் செடிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முறிய விடவே மாட்டேன், நான் முறியடிக்கவே மாட்டேன். அவ்விதமான காரியத்தை தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் செய்வேன், நான் அதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாணல் செடியை போன்ற வாழ்க்கை, மடிந்து போகிறதான வாழ்க்கை, விளிம்பில் இருக்கிறதான வாழ்க்கை, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நாளைய தினத்திற்காய் நான் என்ன செய்வேன், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை காற்றாற்றின் வெள்ளத்தில அடிபட்டு போகிறது போல இருக்கிறது. நாணல் செடி சேற்றில வளரும் போது ஈஸியா பிடிங்கி எடுக்கிறது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை ஈஸியா யாரோ ஒருத்தர் அழித்து விடுகிறது போல இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அது வளர்ச்சிருக்கிறது உண்மைதான். அந்த நாணல் செடி லைட்டா வளர்ச்சிருக்கிறது உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, முறிந்து போக விடவே மாட்டேன். நாணல் செடிக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர், அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நானே கர்த்தர் என்று சொன்னவர் சொல்லுகிறார், நெறிந்த நாணல் செடிக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நெறிந்த நாணல் செடி, இந்த நெறிந்த நாணல் செடி, வளைந்து இருக்கிறதான நாணல் செடி எப்ப பிடுங்கப்படும் என்று தெரியாது, எப்ப முறிந்து விடும் என்று தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நம்பிக்கொள்ளுவோம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவரை. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை நெறிந்த நாணலை முறிய வைக்கவே மாட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறோம், அந்த லெட்டர் திரும்ப நம்ம கிட்ட எப்போ வரும்? லெட்டர் எழுதி போஸ்ட் பண்றோம், அந்த லெட்டர் ஒருவேளை நம்ம கிட்ட அது திரும்ப வருது, அந்த ஆளுக்கு ரீச் ஆகலைன்னா எப்போ வரும்? அந்த வெரி குட், அந்த ஆள் இல்லைன்னா திரும்ப வரும். அதுதான் வாக்கு தத்தம். ஆள் இல்லைன்னா தான் திரும்ப வரும். வாக்கு தத்தங்கள் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும், நெறிந்த நாணல் முடியாத வரைக்கும், வாக்கு தத்தங்கள் எத்தனை வாக்கு தத்தங்களை கையில பிடிச்சு வச்சிருந்தாலும் நான் நம்புறேன் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஒருவேளை அது கொஞ்சம் வளைவாய் இருக்கலாம், வாழ்க்கை வளைந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில சில இழப்புகள் இருக்கலாம், வாழ்க்கையில இல்லாம இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், வாழ்க்கையில பல பாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த நாணல் செடியை முறியாமல் காக்கிறது உங்களுடைய பலமோ உங்களுடைய படிப்போ அல்ல. நான் சொல்லுகிறேன், அதை நிறைவேற பண்ணுகிறவர் கர்த்தர். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறவர் அதை நிச்சயமாகவே நிறைவேற பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அடுத்த பகுதி, மங்கி எரிகிற திரியை அணையாமல். நெறிந்த நாணல முறியாம வைப்பார், உண்மைதான். மங்கி எரிகிற திரிய அணையாம வைப்பாராம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம பிரகாசமா இருந்த நாட்கள் உண்டு, பலருக்கு ஒளி கொடுத்த நாட்கள் இருந்திருக்கலாம், என் நிமித்தமாய் அநேகர் வாழ்ந்திருக்கலாம். பலருடைய வாழ்க்கைக்கு தீபத்தை ஒளியை கொடுக்கிற வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இன்றைய தினம் அது மங்கி எரிகிற திரியா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது அன்னையை விடவே ஆண்டவர் சொல்லுகிறார், திரியனுடைய வீரியம் குறைஞ்சாலும், திரி
அப்படின்னு சொல்றாரு. மங்கி எரிகிற திரி, மங்கி எரிகிற திரி. ஒருவேளை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போலாம், ஒருவேளை அதனால பிரயோஜனம் இல்லாததுனால இதை அணைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மங்கி எரிகிற திரியை அணைய விடாமல் பண்ணுகிற கர்த்தர் நானே கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ ஒரு திரிக்கு பாதுகாப்பு வேணும்னா கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு பாதுகாப்பு வேண்டாம். ஆனா அந்த மங்கி எரிகிற திரி அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்விதமாய் கரங்களை கொண்டு போய் வைத்து அதை பாதுகாக்கிறோமோ அவ்விதமாய் தேவனுடைய கரம், அவ்விதமாய் தேவனுடைய கரம் பாதுகாப்பாய் நம் மீது இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜீவிதம், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இரண்டு கைகளும், என்னுடைய இரண்டு கைகளும் அந்த திரியினுடைய சைடுல இருக்கும்போது ஒருபோதும் அந்த திரி அணைந்து விடுவதே எல்லாருமே ஆனவர்களே. மங்கி எரிகிற திரி அது மங்கி எரிந்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அதை அணையாமல் காக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதை அணையாமல் காக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பட்ட பாடுகள் அநேகம். அவர்களுடைய கூக்குறது, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் ஒரு நாள்ல கேட்டாரு. மோசேட்ட கட்டளை இடுகிறாரு, என் ஜனங்களை பிரித்தெடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன், என் ஜனத்தை பிரித்தெடுத்து வா என்று சொன்ன போது இப்போது மோசே பார்வோன் முன்னாடி போய் நிற்கிறாரு. என் ஜனங்களை என் தேவனை ஆராதிப்பதற்காக போக விடு என்று சொன்ன போது என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுவரைக்கும் எந்த விதமான பாடுகளுமே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தார்கள். பாடுகள் இல்லை, சோதனைகள் இல்லை, நிந்தனைகள் இல்லை, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை, வீடு வசதி எல்லாமே இருந்தது அந்த எகிப்து தேசத்துல. எப்போ தேவனுடைய நாமத்தை சொல்லி மோசே பார்வோன் முன்னாடி போய் நின்னானோ, வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து கானானுக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு செய்து விட்டார். உண்மைதான். இப்போது மோசே பார்வோன் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள், உபத்திரவங்கள் அதிகமாகிறது, பாடுகள் அதிகமாகிறது. தேவனுடைய நாமத்தை சுமந்து நின்று விடுதலையோடு அவரை ஆராதிக்க போகும்போது நிந்தைகளும் பாடுகளும் வேதனைகளும் அதிகமாகிறது. ஆனால் மோசே சொல்லுகிறார், நீங்க சொல்லி தானப்பா அங்க போய் நின்னேன், வேதனைகள் அதிகமாகிறதப்பா, நீங்க விடுதலை பண்ணவில்லையே என்று சொல்றாரு. பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மங்கி எரிகிற திரியை போல ஆனது. ஏன் தெரியுமா? பாடுகள், நிந்தனைகள், வேலைப்பழுக்கள். பார்வோன் என்ன சொல்றான் தெரியுமா? இதுவரைக்கும் விறகுகளை கொடுத்து செங்கலருக்கு சொன்ன பார்வோன் இப்ப சொல்றாரு, விறகுகளை நீ தர முடியாது, ஆனால் அதே வேலை, அதே அமௌண்ட் ஆஃப் செங்கலை நீங்க அறுக்கணும்,
விடுதலை உண்டு. ஒரு நாள்ல விடுதலை உண்டு. அதே தீபம் பிரகாசமாய் எரிய பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்வோனுடைய அந்த 10 வாதிகளும் கடந்து சென்று பிரிந்து சென்ற போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுறாரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எகிப்தியருடைய கையில இருந்து வாங்கி கொள்ளுங்கள். அது பொன்னா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, வாங்கி கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறந்த போது போய் கேட்கிறாங்க. செங்கல் அறுப்பதற்கு விறகு தரமாட்டேன் என்று சொன்ன எகிப்தியர்களும் பார்வோனும் இப்போது பொன்னையும் வெள்ளியையும் கேட்டபோது அது அப்படியே எடுத்து கொடுத்தார்களாம். வித்தியாசத்தை பார்த்தீர்களா? திரி ஒரு நாள் மங்கி எறிந்தாலும், உபத்திரங்கள் வரும்போது அந்த வெளிச்சத்தினுடைய வீரியம் குறைந்து விட்டாலும், ஒரு நாள் விறகு தராதிருந்த பார்வோன் பொன்னையும் வெள்ளியையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில எடுத்து கொடுக்க முடியும் என்றால் நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அதே திரியினுடைய வெளிச்சம், அதே திரியினுடைய வெளிச்சம் ஒருவேளை மங்கி எறியாதபடி தேவன் பாதுகாக்க கூடுமானால் அது ஒரு நாள் பிரகாசமாகும். ஒரு நாள் அது பிரகாசமாய் எரிந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இதுதான் மங்கி எரிகிற திரியை, மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிற கர்த்தர். நம்முடைய பாடுகள், நம்முடைய நிந்தனைகள், நம்முடைய சோதனையின் வாழ்க்கை, இழக்கக்கூடாதவைகளை இழந்து நிற்கிறதான சூழ்நிலை, கையில் ஏற்ற வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று கலங்கி நிற்கிறதான சூழ்நிலை, திரியினுடைய அளவு குறைந்தால் திரியை எரிய பண்ணுகிற தேவன், மங்கி எறிகிற திரியை, மங்கி எறிகிற திரியை அணையாமல் பண்ணுகிற தேவன் நம் தேவனாகிய கர்த்தர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாவீது அரசாண்ட காலத்துல தாவீதுக்கு எதிராய் அநேகர் போர் தொடுக்க வந்தாங்களாம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கிருபையை தேவன் எடுத்து போட்டாராம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுனுடைய சிரசின் மேல் இருந்த கிருபையை தேவன் எடுத்து போட மாட்டேன் என்று கட்டளை கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இல்லையா? கிருபையை சிரசில் வைத்திருந்த தாவீது. ஆனால் தினம் 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 பாடுகளை, உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்டது. சவுலுக்கு பயந்து வனாந்திரத்தில் ஒளிகிறதான சூழ்நிலை, எதிரி தேசத்தவர்களை பார்த்து ஒளிந்தோடுகிறதான சூழ்நிலை. ஒன்றும் இல்லைங்க, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக பள்ளத்தாக்குகளிலும் குகைகளிலும் வனாந்திரத்திலும் ஒளிந்து நிற்கிறதான சூழ்நிலை. ஆனால் கிருபை தலையில தான் இருந்துச்சு. எடுத்து போட மாட்டேன் என்று சொன்ன கிருபை தலையில தான் இருந்துச்சு. அவர் அரசர் தான். அரியணையில இருக்க வேண்டிய தாவீது காடுகளில் வனாந்திரத்துல சுற்றி திரிந்தாராம். ஆனா தாவீது கொண்டிருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீங்க அங்க இருக்கீங்க. நான் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாலும் நீங்க அங்க இருக்கீங்க. நான் அரியணையில அரசனா இருந்தாலும் நீங்க அங்க இருக்கீங்க. இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. கிருபை பொருந்தினவர்களுக்கு பாடுகள் வரும். ஆனால் தேவன் என்னோடு கூட உண்டு என்ற நிச்சயத்தை எந்த கிறிஸ்தவன் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிரசின் மேல் கிருபை இருக்கிறது. நான் எந்த விதமான பாடுகளினூடாய் கடந்து சென்றாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை எந்த சபை கொண்டிருக்கிறதோ அந்த சபையில கிருபை இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு மனிதர்களால் கைவிடப்பட்டார், உண்மைதான். தாயும் தகப்பனினால் மகர்ந்து போய்விட்டார்கள் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது.
நெறிந்த நாணல் உண்மைதான். திரி மங்கி எறிகிறது உண்மைதான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை மங்கி எறிகிற திரியை அணையாமல் காக்க வல்லவர் நானே கர்த்தர் என்று சொன்னவர். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் லெட்டர் எவ்விதமாய் ஆள் இல்லைன்னா தான் திரும்ப வருவோம். அதே போல திரி மங்கி எறிந்து கொண்டிருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நீங்க கையில பிடிச்சு வச்சிச்சு, ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தத்திற்கான பலனை என் கண் காணணும் என்று சொல்லி நின்று இருக்கீங்கன்னா நான் நம்புறேன், தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை அந்த சொந்த கண்கள் காணும்படிக்கு கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, சேற்றில வளரக்கூடியதான நாணல காற்றாற்றின் வெள்ளம் அடித்து செல்வதில்லை. சேற்றில் வளரக்கூடியதான நாணலை மனிதர்கள் பிடுங்கி போடுறதான சூழ்நிலை வந்தாலும் பிடுங்கி விடாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வல்லவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ஒரு அழகான பாடல் உண்டு. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது திரும்பி நம்மிடத்துல வருவதில்லை. அதை அவர் செயல்படுத்த வல்லவராயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏசாயா 42:4 அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவர் நியாயம் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த பூமியில நடக்கும் மட்டும் அவர் பதறவும் மாட்டாராம், அவர் இலக்கரிக்கவும் மாட்டாராம். ஏன் தெரியுமா? அவர் கர்த்தர். அவர் நானே கர்த்தர் என்ற நாமத்தை கொண்டவர். நான் கர்த்தர், இது என் நாமம் என்று சொன்னவர். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறும் மட்டும் அவர் பதறுவதே இல்லையாமா. நெறிந்த நாளினுடைய வாழ்க்கையை பார்த்து மனிதர்களாய் நாம் ஒருவேளை பதறி நிற்கலாம். மங்கி எறிகிற திரியினுடைய வாழ்க்கையை பார்த்து மனிதர்களாய் இருக்க நாம் ஒருவேளை பதறி நிற்கலாம், இலக்கரிப்பது போல இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் பதறுவதில்லை. ஏன் தெரியுமா? உபத்திரவப்படுத்தினது நான். ஏன் தெரியுமா? திரியை மங்கி எறிய பண்ணினது நான். ஏன் தெரியுமா? நாணலை நெறிந்து நிற்க பண்ணினது நான். அதனால் நான் பண்ணுவதில்லை, பதறுவதில்லை. அது முறிந்து போகாது, அது ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கும். அது அணைந்து போகாது, அது பிரகாசமாய் ஒளி கொடுக்கும். அதுவரைக்கும் நான் பதறுவதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். எவ்விதமாய் சூழ்நிலைகளை கண்டு அவர் பயப்படாமல் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய நம்முடைய சூழ்நிலை கண்டு அவர் பதறாமல் இருக்கிறார்களோ
பதட்டம் இல்லாம நிதானமா கிருபையை சிரசின் மேல் சுமந்தவர்களாய் அவருடைய பாதையில நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அருமையானவர்களே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ஆத்மாவுக்காக, இந்த ஜீவனுக்காக அவர் பதறுவாரானால் நாம் பதறணும். ஒருவேளை இந்த ஆத்மா இழந்து போகிறதான நிலைமை வரும்போது, அவர் பதறுகிறதான ஒரு சூழ்நிலை வருமானால், அப்பதான் நாம் பதற்றமாய் இருக்கணும். அது வரைக்கும் பதற்றமாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே கர்த்தர் என்று சொன்னவர் எல்லா காரியங்களையும் செம்மையும் நேர்மையுமாய் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் தெரியுமா? அவள் நெறிந்த நாணலை முறியாமல், மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காய் நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தண்ணீரின் பாதை, ஆறுகளின் வாழ்க்கை, அக்கினி ஜுவாலையின் பாதை ஆண்டவரே. நெறிந்த நாணலை போனதான வாழ்க்கை, மங்கி எறிகிற திரியை போனதான வாழ்க்கை சுவாமி. பலரும் எங்களை பார்க்கும்போது இவ்விதமான வாழ்க்கையினூடாய் கடந்து சென்றாலும் நீர் எங்களை பார்த்து பதற்றம் இல்லாமல் இருப்பது போல நாங்களும் பதறி விடாதபடி அவருடைய திரு சமூகத்திலே நிற்பதற்கான கிருபை தேவன் தயவாய் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாணல் முறிந்து விடக்கூடாது சுவாமி. மங்கி எறிகிற திரி ஒருவருடைய வாழ்க்கையில மணந்து விடக்கூடாது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் அப்பா, திரி மங்கி எறிந்தாலும் பரவாயில்ல, சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதான கிருபை எடுத்து விடாதபடிக்கு நீங்க கிருபையால் வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர உடைய சமூகத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர. அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை திரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர, உம்முடைய துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறதான எங்களுடைய கண்ணீர் துளிகள் ஆண்டவர, ஒரு நாள் அந்த சொந்த கண்கள், அந்நிய கண்கள் அல்ல அப்பா, எதற்காய் கண்ணீர் சிந்தப்படுகிறதோ அந்த கண்ணீர் சிந்தப்படுகிறதான சொந்த கண்கள், அவைகளை காணணும் தகப்பனே. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க. இந்த சமூகத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் நன்றி தாழ்த்தி உடைய கருத்துல தருகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென்.